தளபதியுடைய ஆக்டிங்கில் கடைசியான ஒரு எதிர்பார்ப்புனா அவருடைய 69வது மூவி. இந்த மூவியை யார் டைரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் போய்கிட்டு இருந்தது. வினோத்துடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ தளபதியுடைய ஆக்டிங்கில் 69 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வினோத்துடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. யார் இந்த மூவிக்கு மியூசிக் போட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இதுக்கு முன்னாடி வினோத்துடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை சொல்லணும். இப்போ தளபதி 69 அவர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இவருடைய சதுரங்க வேட்டை மூவியாக இருக்கட்டும், தீரன் அதிகாரமாக இருக்கட்டும், தலை வச்சு மேக் பண்ணியிருந்தா 3 மூவியான நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு மூவியுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தின மூவின்னு சொல்லணுமே. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வினோத்துக்குன்னு ஒரு தனியான இடம் இருக்கா. இது தளபதி 69லையும் பூர்த்தி செய்வாரான்னு தெரியல. தளபதியுடைய 69 தான் இவருடைய கடைசி மூவி அப்படின்ற போலவும் அப்டேட் போய்கிட்டு இருக்கிறதுனால இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லணும். இது எந்த அளவுக்கு வினோத் அவர்களும் தளபதி அவர்களும் பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. தளபதியுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவின்னா அது கோட் மூவி தான். இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட்டை ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏப்ரல் 14 வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. சாங்கே ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங்கை ஒரு நல்ல குத்து சாங்காக தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற போல எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஆனால் தளபதியுடைய இந்த கோட் மூவி ஒரு ஃபோர்ட் சம்மந்தமான மூவி அப்படின்றதுனால சாங் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஏப்ரல் 14 கண்டிப்பாக தளபதியுடைய அந்த கோட் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். தலைவருடைய 171 இப்போ பெரிய அப்டேட்டாக போய்கிட்டு இருக்க. லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தான் இந்த மூவி தயாராக போகுது. ஏப்ரல் 22 இந்த மூவியோடைய டைட்டில் டீசரை வச்சுருக்காங்க. இப்போ நியூவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்க. எஸ்கே அவர்கள் இந்த மூவியில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்க. தலைவருடைய மூவி அப்படின்றதுனால எஸ்கே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய பட்ஜெட்டில் சன் பிக்சர் தான் இந்த மூவியை தயாரிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அனிருத்தோடைய மியூசிக்கில் கண்டிப்பாக ஒரு பக்கா கேங்ஸ்டர் மூவியாக தலைவருடைய 171 தயாராக போகுது. லோகேஷோட வெர்ஷனுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கா. விக்ரமாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்த மூவி அப்படின்றதுனால தலைவருடைய 171க்கும் ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டிருக்கா. அது எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறார் அப்படின்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். பிருத்திவிராஜோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற மூவினா அது கோட் லைஃப் மூவி தான். ஆடு ஜீவிதம் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி ரிலீஸ் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 டேஸ்க்குள்ளவே 50 கோடி ரூபான்னு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தியிருக்கா. தொடர்ந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற எல்லா மூவியுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. பிரேமலு மூவி, மஞ்சுபல் பாய்ஸ் மூவி, இப்போ த கோட் லைஃப் மூவியும் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. பயங்கரமான ஒரு கதைக்காலத்தோட இந்த மூவி ரிலீஸ் ஆகியிருக்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்தோடைய உழைப்பு தான் இந்த மூவி. இப்போ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துறதுனால பிருத்திவிராஜுக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏற்பட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே வர்றதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸையும் இந்த மூவி ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இதை தாண்டி இப்போ மலையாள மூவிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வெயிட்டிங்கும் ஏற்பட்டிருக்க. சங்கருடைய டைரக்ஷனில் ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவினா அது கேம் சேஞ்சர் மூவி தான். ராம் சரண், கைரா அத்வானி அவர்கள் எல்லாமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை மெயினாக வச்சு மேக் ஆகியிருக்கா. இந்த மூவி தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகின்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஏற்கனவே ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்களே. இந்த மூவி தீபாவளிக்குள்ளே ரிலீஸ் ஆகலான்ற போல் சொல்லியிருந்தாங்களே. ஆனால் தீபாவளிக்கே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. சங்கருடைய டைரக்ஷனில் பிரம்மாண்டமான மூவிஸ் மட்டும்தான் தேட்டருக்கு வந்திருக்கு. அந்த வகையில் இந்த கேம் சேஞ்சர் மூவியும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மூவியாக இருக்கும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சங்கர் அவர்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கா. ராம் சரணுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கா. இந்த மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாமே இந்த மூவி ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஆனால் சங்கருடைய மூவி தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லணும். இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி இந்த மூவி முன்னாடி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த மாதிரி அமைய போகுது இந்த மூவின்னு.